Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ஸ்டைலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜூஸியான சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக எம்மியாக வந்திருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் ஃப்ரைக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 17 பீசஸ் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிறோன்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு டிப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க லாலிபாப்பை இதில் சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளை 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் கேசரி பவுடரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ அந்த எலும்பெல்லாம் லைட்டாக கீழே போயிடும். அப்போ நல்லா வெந்து வந்துடும். மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ்,
1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க லாலிபாப்பை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சாஸ் எல்லாமே அந்த சிக்கன் மேலே நல்லா பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜூஸியான சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக அந்த சாஸ் எல்லாமே கோட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.